ரீகால் பண்றேங்க. வாத்தி ஜனவரி ஏதோ ஈவென்ட் கூப்பிடுறான், போலாமா? என்ன ஈவென்ட்? ஈவென்ட்டா நம்ம வந்தே அவனு ஏதோ பேசி கூப்பிட்டுருக்காங்களாம். கேமிங் ஈவெண்ட் தான். வரியா? உனக்கு ஒரு பேமெண்ட் வாங்கி கொடுத்துட்றேன். இன்னும் 1 லட்சம் தான் உனக்கு, ஓகேவா? எவ்வளோ மினிமம் அமௌண்ட் சொல்லி சொல்லிடுறேன். இல்ல ப்ரோ, சும்மா சொன்னா நீ எவ்வளவு பெரிய யூடியூபரு, எவ்வளவு பெரிய வியூஸ் வச்சிருக்க, சொன்னாதானே சொல்றதுக்கு. சொல்றான் ப்ரப்போசல் ஓகே ஓகே கொடுக்குறோன்னா போறோம், இல்லைன்னா கோஸ்ட் வரலன்ற வேண்டியதான். எவ்வளவு வேணும்னு சொல்லு. ஒரு 1 லட்சம் சொல்லிட்டா, 75,000 சொல்லிட்டா, 50 தெரியல. ஏதோ 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஈவென்ட் தானா தெரியல. சென்னையில தானா? ஆண்டா ஆடுறா, சென்னையில தானா? சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். ரீகால் பண்ணி ரெடி. 50 செகண்ட் தான் ப்ரோ இருக்கு. நான் இங்க தான் இருக்கு ரீகால். இல்ல இவருக்கு நீ எவ்வளவு யோசிக்கப்ப? 2 மணி நேரத்துக்கு எவ்வளவு சார்ஜ் பண்ணுவ? அது வரை சார்ஜ் பண்ணது இல்ல ப்ரோ, அது தெரியல எனக்கு. சும்மா 2 மணி நேரம் வர்றதுதான் போறதுதான். நீங்க எவ்வளவு சார்ஜ் பண்ணீங்க? நான் வந்து நிறைய சார்ஜ் பண்ணுவேன். ஏய் தங்கம், பிராக்டிஸ் பண்ணு. நோ 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 நோ. ஓகே சரி, கீழே போய் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வந்துரு. நீ சொன்னா வாத்திட்டு சொல்லுவேன் கோஸ்ட் இன்ட்ரெஸ்டட்னு. உழப்பிட்டு இருந்தே எனக்கு தெரியாது. டிசம்பர் 15 ஜனவரி 15 தேதியா 15th. சும்மா 2 மணி நேரம் போயிட்டு ஒரு இதை சூப்பர் சாட் மாதிரி வாங்கி போட்டு வாங்க கோஸ்ட்டு கிரிட்டுன்னு. ப்ரோ வாத்தியாரோட ஜாயின் பண்ணிட்டீங்களா? இல்லை ப்ரோ, ஏதோ ஈவெண்ட் ஏதோ கூப்பிட்டாங்களாம். வாத்தியார் வந்து இந்த மாதிரி வந்து வரீங்களான்னு கூப்பிட்டாங்க. அவ்வளோதான் ப்ரோ. நாங்கள் என்ன ப்ரோ சொத் சண்டையை போட்டு நாங்கள் பேசுவோம். அவங்க வந்து காம்படிட்டிவ், நாம் வந்து கிளாசிக்கு, அவ்வளோதான். நமக்கு அவங்க சம்மந்தம் கிடையாது. அதே மாதிரி சண்டையும் கிடையாது. அதே மாதிரி இந்த மாதிரி ரொம்ப ஓவராக இது பண்ண கொஞ்சிக்கவும் மாட்டோம். நாங்கள் எப்பவுமே ப்ராக்டிக்கலான ஒரு இதில் இருப்போம். யாருக்கிட்டையும் சண்டையும் கிடையாது, யாருக்கிட்டையும் நட்பும் கிடையாது. 8 பேனேஜ் ப்ரோ, பேண்டேஜ் 4 போட்டுருக்கேன் பாருங்க. அவ்வளவுதான் இருக்கு. கிளிக்கன் போட்டுருக்கேன். நான் ஒரு ஃபீல் போட்டு வரேன். ஏதோ கேட்டுருக்காங்க போல நான் வரணும்னு. சரி கோஸ்ட் சாயின்னு கூப்பிட்டு போனால் நம்ம பாத் ஸ்குவாடா போன மாதிரி இருக்கும். சரி கோஸ்ட் சாய்க்கு சரி எனக்கு ஒரு பேமெண்ட் கொடுத்தா கூட பரவாயில்ல, கோஸ்ட் சாய்க்கு பிரித்து கொடுத்துட வேண்டியதுதான். யோகேஷ் குமார் ப்ரோ வர வச்சிட வேண்டியதான். BMW M4 வச்சிருக்காரு. யோகேஷ் குமார் ப்ரோ வந்து எங்களை பிக்கப் பண்ணி கூப்பிட்டு போயிருங்க அப்படின்னா கூப்பிட்டு போயிடுவாரு. நாங்கள் ஜாலியாக போயிட்டு BMW போயிட்டு BMW வந்துட வேண்டியதுதான். இன்னொருத்தர் ரோல்ஸ் ரைஸ் வாங்கியிருக்காப்புல, ஆனால் அவர் வேற ஊரில் இருக்காரு, வரமாட்டாப்புல. இப்போ கூப்பிட்டா இல்லைன்னா ரோல்ஸ் ரைஸ் என்ட்ரியே கொடுத்துடலாம். தலைமை மும்பையில் சிக்கிட்டாப்புல. மும்பை பிஸ்னஸ், தமிழ்நாடு பிஸ்னஸ் மேக்னட்டாக இருந்தார், இப்போ மும்பை பிஸ்னஸ் மேக்னட்டாக மாறிட்டாப்புல. அவர் இருந்தால் இன்னும் ஜாலியாக இருக்கும். வாங்க எங்கள் ரோல்ஸ் ரைஸில் கூப்பிட்டு போ. ரோடு தான் மசராட்டில் போகலாம், ஆனால் அவரும் இங்கிலாந்தில் வச்சிருக்காரு. ஸோ சார் சென்னையில் யாரும் இல்லையா அப்படின்ற மாதிரி இருக்கு. சென்னைக்காரங்க யாரா வாங்கப்பா, இந்த பென்ட்லி வச்சிருக்கவங்க யாரா இருந்தால் கான்டாக்ட் பண்ணுங்க, நம்ம ஆளுங்க. அஞ்சு கால் நக்கிட்டு போயிருப்போம். நிர்மல் ரெட்டி திருச்சி தானே? நிர்மல் ரெட்டி வாங்கின ரோல்ஸ் ரைஸ் வந்து திருச்சியில் தான் ப்ரோ இருக்கு. அது எங்க மும்பையில் இருக்கு, அது திருச்சி. நிருது வந்து திருச்சி. வேற எங்கெல்லாம் அடிச்சிட்டுமா ப்ரோ? என்ன இல்லையா என்கிட்ட? டீ ரெண்டாவது மேட்ச்ரா கோஸ்டி, அட்லீஸ்ட் மூணாவது மேட்ச் ட்ரையாவது பண்ணலாம்ல.
ஒரு கிட்ட அப்பார்ட்மெண்ட் கண்ணு இருக்கு. ஒருத்தருக்கு தான் இருக்குது. டைகிட் மட்டும் தான் இந்தா இருக்கு. இங்க வழியிலேயே விளாண்டுதான் அவனும் நான் எனக்கு புரியல. நான் சரி, பைத்தியம் கொண்டு போ. பொறுமையா அடிங்க. இருக்கிற 10ல ஒரு 5 கிலோ அடிச்சா கூட 10 கிலோ ஆகும்ல. ஆமா அடுத்த 40 போட்டுருவேன். பொச்சின்கில போய் தேடி எடுத்தாவது உண்டு. பொச்சின்கி அவனும் போவே இல்லை. பார்த்தா என்ன கேம் விளாடுறீன்னு எனக்கும் புரியல, உங்களுக்கும் புரியல, ஆடியன்ஸுக்கும் புரியல. பீக்கூதி கேம் விளாண்டுக்கிறீங்க. பொச்சின்கில தான் எரிக்கால செத்தான், அங்கே தானே போயிருக்கணும். இங்கே என்ன நக்கிட்டு இருக்கிறீங்க? எனக்கு ஒன்று கிடைச்சி ப்ரோ. நான் கொஞ்சம் வேற ஏதாவது வேலையில் பிஸியாக இருந்தேன்னா முடிஞ்சு, அவ்வளோதான். இந்த கேமே நக்கிட்டு போயிடும். உனக்கு 2 கிடைச்சிச்சா? கோஸ்ட் போது கோஸ்ட். நான் 2 கார் ஓட்டிடலாம். ஒன்று கிடைச்சி. அதான் 2 பேர்த்துட்டு இருக்குடா. நான் ஒரு கார் ஓட்டுறேன், நீ இன்னொருத்த கார் ஓட்டுறோம். 2 பேரும் சுட்டாவே முடிஞ்சு போச்சு. வாங்க 6x போடு இல்ல. நான் இல்ல ப்ரோ. இது காயின் இருக்கு. உங்களுக்கு காயின் போலாம் ப்ரோ. எக்ஸ்ட்ரா ஃபர்ஸ்ட் எய்ட் ப்ரோ. வண்டியில போடுங்க. இந்த ஒன்று போகிறேன். ஒன்று போட்டேன் ப்ரோ. பில்டிங் என்ன வாங்கி அடிக்கலையா யாரும்? ப்ரோ ஷார்ட்ல அண்ணாத்த இன்ட்ரோ போடலாம்ல ப்ரோ. காப்பிரைட்ஸ் அது போட முடியாது. காப்பிரைட்ஸ் ஒன்னு புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஷார்ட்ல போட்டாலும் வீடியோல போட்டாலும் லைவ்ல போட்டாலுமே சேனல் டெலீட் ஆயிடும். வீட்ல இருக்கான். வீடு பின்னாடி மலையில பறக்குறான் ஒருத்தன். இருக்கான் பாரு. போடு. அசால்ட்டா தூக்கலாம் பாரு. தூக்கு அசால்ட்டா தூக்கலாம் பாரு. ஐயோ ரீலோட் பண்ணிக்கோ. ஆடா ஈஸி பை ஓடுது. பின்னாடி தூக்கி விடாத அடி முடிக்க விடாத மடி. அல்டிமேட் தான் கோஸ்ட்க்கு. நான் ஒரு இது போடுறேன் ப்ரோ. கோஸ்ட் போட்டேன். ஸ்மோக் ஆன் பண்ணுங்க. வண்டியில உட்கார்ந்து ஹீல் பண்ணிக்கலாம். தவறே கிடையாது, தப்பே கிடையாது. உட்கார்ந்து ஹீல் பண்ணிக்கலாம். கேம் அப்டேட் ஆயிடுச்சு. ரிப்பேர் கன் போடணும் ப்ரோ. அது பாத்துக்கலாம். இந்த இடம் வேணாம். ஹீல் பண்ணி மீன் போடு. மெட்ஸ் போடு. முன்னாடி கார் வருது. போங்க. போக கூடாது. கார் நக்கிட்டு போயிடுச்சு. ஹீல் பண்ணிட்டு தான் வரணும் காரை. யார்ட்ட ரிப்பேர் பண்ற கண்டு இருக்கு? காசு கொடுங்க. இல்ல கால் விடுச்சு. அவ்வளவுதான் முடிச்சு. பைக்ல அடிக்கிறான். யாரு? கோஸ்ட் மட்டும் தான் இருக்கானா? கோஸ்ட் எங்க இருக்கா? இங்கதான் காணுமே. முன்னாடி ஓடி வரான். மேட்சே உள்ள மேட்சே வராது. கண் மாத்திக்கோ. முடிச்சு. ஐயோ ஜோக்கர் ப்ரோ, என்ன ஆகுது? ஜோக்கர் ப்ரோ, ஐயோ ஜோக்கர் ப்ரோ, வெரி ஜோக்கர் ப்ரோ, மாஸ் ஜோக்கர் ப்ரோ. நீங்க so love you Joker bro, thank you so much for the 40,000 rupees mission. வேற மாதிரி கவர் வந்தோம் ப்ரோ. கவர்லாம் வரல, நான் பாத்துதான் இருந்தேன், வெளியே தான் இருந்தேன் ப்ரோ. என் பாயிண்ட் ஆஃப் வியூ பாருங்க ப்ரோ, கவர்ல தான் ப்ரோ இருந்தேன். உள்ள வந்துட்டு தான் நான் செத்துனேன். 1 HP இல்ல, ஹீல் பண்ணிட்டு கோஸ்ட் மிஷின் கேட்டுக்கோ. எனி கண்ணு கேக்குதா கைஸ்? கேக்குதா?
கேக்குது ப்ரோ என்னைக்கு கேக்குதா? எனி கண்ணு இல்ல, எல்லாம் வரட்டும். எனி கண்ணு ஓகேவா? எனி கண்ணு 2000 கில் 2000 கில் எடுக்கணும் ஓகேவா? ஜனவரி 3 எடுக்கணும் 2000 கில்லு. எனி கன் மேட். இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ் என்ன, ஆல் அலைவ். நீங்க செத்து போயிட்டீங்க அப்படின்னா செக் பாயிண்ட் மாதிரி 5ல இருந்து ஒவ்வொரு 5க்கும் ஒரு செக் பாயிண்ட். ஒவ்வொரு 5க்கும் 5 மேட்சுக்கு செக் பாயிண்ட். ஏற்கனவே செக் பாயிண்ட் விளாண்டுருக்கீங்க தெரியும்ல உங்களுக்கு? செக் பாயிண்ட் விளாண்டுருப்பீங்களே? ஆமா ப்ரோ. அதான் கணக்கு. ஓகே, எனி கன்ல அடிச்சுக்கலாம். போலாம் வாங்க, ரெடி. ஆளுக்கு 10,000 ரூபா. அது நீங்க விளையாடுறத பொறுத்து தான். நீங்க ஏன்னா சில பேர் ஒரு மேட்ச் விளையாடுவீங்க, சில பேர் வரமாட்டீங்க, லைவ் வரமாட்டீங்க. அது பொறுத்து தான். செக் பாயிண்ட் வைக்கும்போது நீங்க எவ்வளவு வச்சுக்கிறீங்களோ வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். சிம்பிள். இப்போ உதாரணத்துக்கு ஒரு நாளைக்கு 2000 கில்ல ஒரு 500 கில் முடிச்சிட்டோம் அப்படின்னா, இங்க பாருங்க, என்ன ஒண்ணு நல்லா கேக்குதா உங்களுக்கு? இப்போ 2000 கில்லு நீங்க இன்னைக்கு நம்ம 500 கில்லு நம்ம 4 பேர் மட்டும் அடிச்சிட்டோம் அப்படின்னா, நீங்க போறப்ப 1000 ரூபாய் இல்ல 1500 ரூபாய் வாங்கிக்கோங்க. அவர் 40,000 அனுப்பிச்சுட்டாரு இப்பவே. ஏன்னா தெரியாது யார் வச்சு விளையாடுறோம், யார் பிரேக் போறா, யார் டீம் மாத்தணும் தெரியாது. அதனால ஒரு குறிப்பிட்ட இது வச்சுக்கோங்க. 2000 கில்லா கணக்கு போட்டுக்கோங்க. 2000 கில்னா 500 கில்லு 4 கணக்கு போட்டீங்கன்னா, நீங்க ஒரு 500 கில் அடிச்சீங்கன்னா உங்களுக்கு 2500 ரூபாய். ஓகேவா? நீங்க 500 கில் அடிக்க முயற்சி பண்ணுங்க ஒரு நாளைக்கு. போகும்போது 2500 ரூபாய் வாங்கிட்டு போயிருங்க என்கிட்ட இருந்து. ஆளுக்கு 2500. அப்பதான் உங்களுக்கு பிரச்சனை வராது. மொத்தம் 40,000 rupees மிஷின். இது 40,000 மிஷின். அவர்கிட்ட தெளிவா கேட்டேன், ஜோக்கர் ப்ரோ எனக்கு பர்த்டே மிஷின் கொடுங்க அப்படின்னா கிரிக்காம்பர்கான் மிஷின் கொடுத்து வச்சிருக்காரு. ஓகே வாங்க, டார்கெட் வச்சுவாங்க. இன்னைக்கு 500 கில் எனி கன்னு சொல்லியாச்சு. 500 கில் பாத்தாடு கட்டாடுங்க. இன்னைக்கு டார்கெட் 500 கில் அடிச்சு ஆளுக்கு 2000 வாங்கிட்டு போயிருங்க. நாளைக்கு ஒரு 500 கில் 2500, நாளைக்கு ஒரு 2500 கில் 2500, அந்த மாதிரி ஆளுக்கு 500 கில் அடிங்க. 500 கில்னா எவ்வளோ? ஒரு மேட்ச்சுக்கு 40, 10 மேட்ச்சில் 400 கில். ஓகே, செக் பாயிண்ட் தான் இதில் மேட்ரு, ஆளளவு தான் மேட்ரு. யாரால சாவரமோ அவங்களுக்கு மைனஸ் சொல்லிட்டாரு. யாரால சாவறாங்களோ அவங்களுக்கு -500. அதனால சாவாம பாத்துக்கோங்க. ஏன்னா எனிகன் தான் க்ரோஸா ஷார்ட் என்ன வேணா எடுத்துக்கலாம். யாரால சாவறீங்களோ உங்களுக்கு -500. அந்த 500 வந்து மீதி 3 பேருக்கு வந்து ஸ்பிட் அப் ஆயிரும். நீ கரெக்டா விளையாடுங்கடா, கரெக்டா விளையாடுங்க. 10,000 ரூபாய் 2 நாள்ல 10,000 ரூபாய் சம்பாதிச்சிடலாம் அசால்ட்டா. கரெக்டா விளையாண்டா எனிகன் தான். ஆமா மதன் ப்ரோ 2 நாள்ல முடிச்சிடுங்க ப்ரோ. 2 நாள்ல 10,000. கிறிஸ்மஸ் வருது எனக்கு. கிறிஸ்மஸ் வேற வருது, நான் பாத்துங்க. போட்டா அப்புறம் பிட்டு எனிகன் தான் போட்டு நொறுக்குங்க. அவர்கிட்ட மிஷின் கேட்டா மிஷின் அமௌண்ட் அனுப்பிச்சு விட்டாரு. சோ எல்லாம் பாக்குறாரு. அதனால வெறியாயி மிஷின் கொடுக்குறப்ப உனக்கு மிஷின் அமௌண்ட் எடுத்துட்டு ஓடு அப்படின்ற வெறியாயிட்டாரு. எங்க போலாம்? நேடு போட்டுருக்கான் ப்ரோ. என் பக்கத்துல இருக்கா ரிஃப்ல போட்டு போலாங்க. செக் பாயிண்ட் வந்து ஒவ்வொரு 5 மேட்சுக்கு தான் ப்ரோ கணக்கு. 6வது மேட்ச் தோத்துட்டு 4வது மேட்ச் தோத்துட்டீங்கன்னா எல்லாமே எல்லா கில்லும் நக்கிட்டு போயிடும். 0 கில் ஆயிரும்.